அனைவருக்கும் இனிய வணக்கம். பிக் பாஸ் தமிழ் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டுருக்கு. அதில் உள்ள நபர்கள்லாம் பாருங்களேன், பிரபலமானவங்களாக தான் இருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக அதில் உள்ள நபர்களை இப்படி மாற்றினா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சும்மா லைட்டாக பார்க்கலாம் என்ன எப்படின்ட்டு. அறிவியல் சார்ந்த ஒரு நபர், கலைத்துறை சார்ந்த ஒரு நபர், பெண்ணியம் பற்றி பேசுகிற ஒரு நபர், அதே மாதிரி ஆணுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற ஒரு நபர், கடவுள் பற்றி வேணும் அப்படின்றவங்க, கடவுள் பற்றி வேணாம் அப்படின்றவங்க, கல்வியால் மேலே வந்தவங்க, கல்வியை தவிர்த்து திறமையால் மேலே வந்தவங்க, குழந்தைகள் சார்ந்த நபர், உணவு சார்ந்த ஒரு நபர், இந்த மாதிரி பல துறையை சார்ந்த அறிவு சார்ந்த ஒரு நபர்களை உள்ளே விட்டு அவங்கக்கிட்ட ஒரு 100 நாளைக்கு இந்த மாதிரி தனித்திறமைகள் உள்ளவங்கள ஒரு குழுவாக அமைச்சு அவங்கக்கிட்ட வாதங்கள் நடத்துகிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த வாதங்கள் எவ்வளோ ஒரு நன்மைகரமானதாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க முடியுதா நம்மளால்? அதை குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்குமா? சமுதாயத்தில் அதோட விவாதம் ரொம்ப பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ சமூக வலைதளங்கள் எவ்வளவோ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம பேசுகிறோம், நம்ம தகவல்களை கொடுக்குறோம், தகவல்களை வாங்குகிறோம், எடுக்கிறோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நல்ல விவாதங்கள் விவாதிக்கும்போது மக்களும் அதை பற்றி நிறையா பேச ஆரம்பிப்பாங்க. சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையாவே இருக்குது. இந்த நிகழ்ச்சியை அந்த மாதிரி கூட அமைக்கலாம். ஆனால் இவங்க முற்றிலும் பொழுதுபோக்குக்காகவே அமைக்கிறாங்களோ அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. பொழுதுபோக்குக்காக தான் அமைக்கிறாங்க போல் இருக்குது. உண்மையிலேயே அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல நண்பர்களே. அந்த விவாதங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம அம்மாக்கிட்ட, தங்கச்சிக்கிட்ட, அப்பாக்கிட்ட நாம் கலந்து விவாதிக்கலாம்ல. கலந்து பேசலாம், குடும்பத்தில் கலந்து பேசலாம். அந்த அறிவு சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். கல்வினா என்ன, திறமைனா என்ன, கல்விக்கும் திறமைக்கும் உள்ள வேறுபாடு, ஆன்மீகம்னா என்ன, அறிவியல்னா என்ன, இதுக்கு உண்டான வேறுபாடு, பெண்களை நம்ம எப்படி மதிக்கணும், அவங்க அதே மாதிரி ஆண்களை எப்படி மதிக்கணும், பெண்ணியத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்களோட நிலைமை எப்படி இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம விவாதிக்கலாம். இது என்னோடய தனிப்பட்ட கருத்து. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்கிறேன். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை எப்படி மாற்றி அமைச்சா நல்லாயிருக்கும், எந்த மாதிரி நபர்களை உள்ளே விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அதை விவாதித்து நம்ம அறிவுகளை வளர்த்துக்கிறலாம். கொஞ்சம் வளர்த்துக்குருவோம், ஒன்றும் இல்லை, லைட்டாக வளர்த்துக்கிறலாம். ஓகே, அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றி. அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம்.